அல்கலைன் பேட்டரி. இதுதான் அல்கலைன் பேட்டரி. இது வந்து ட்ரை செல்லோட ஒரு இம்போர்ட் ஃபார்ம். இதில் என்ன எலக்ட்ரோலைட் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா KOH எலக்ட்ரோலைட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ட்ரை செல்லில் என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா NH4Cl ஃபில் பண்ணியிருக்காங்க. இங்கே அதுக்கு பதில் KOH ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஜிங்க் சிலிண்டர் தான் வந்துட்டு ஆனோட ஆக்ட் ஆகுது. இந்த ராட் வந்துட்டு கேத்தோட ஆக்ட் ஆகுது. இது வந்து ஆக்சுவலாக கார்பன் ராட். இது எதாவது மேடப்பாக இருக்கும் அப்படின்னா கிராஃபைட்டால மேடப்பாக இருக்கும். இந்த ராட் வந்துட்டு இந்த எலக்ட்ரோலைட்டில் இமர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த எலக்ட்ரோலைட் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா MnO2, KOH, பவுடர் ஜிங்க். இதை வந்து ஸ்டார்ச் அண்ட் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஃபார்மில் இருக்கும். இதுதான் என்னோட சென்டர். ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆனோட, அதாவது வெளியே இருக்க ஜிங்க் பாடி தான் இந்த இடத்துல ஆனோட ஆக்ட் ஆகுது. அந்த ஜிங்க் வந்துட்டு 2OH ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ஜிங்க் ஆக்சைடு கிடைக்கும். இது ஆனோட் ரியாக்ஷன் மாதிரி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான் வந்து ஆனோட லாஸ் ஆகும். கேத்தோட் இந்த ராட் வந்து எலக்ட்ரோலைட்ல மிக்ஸ் ஆகிருக்கங்காட்டி இந்த இடத்துல MnO2 வந்து H2O, அதாவது உள்ள இருக்க வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு மேக்னீஸ் ட்ரைஆக்சைடு கிடைக்கும். 2OH வெளியே போகும். இதுதான் ரியாக்ஷன். அடுத்து ஓவரால் ரியாக்ஷன். இதில் வந்து எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். OH கேன்சல் ஆகிடும். ஓவரால் ரியாக்ஷன். இது வந்து ஓவரால் ரியாக்ஷன். இந்த செல்லோட EMF வேல்யூ என்னன்னா 1.5. Because we will explain the potentiometric titration. Potentiometric titration is a chemical analysis in which I measure the potential difference between two electrodes to determine the concentration of a solution in a liquid. Potentiometric titration first ரெண்டு எலக்ட்ரான்ஸ்க்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அந்த எலக்ட்ரான்ஸ்க்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் இருக்க டிட்டர்மைன் பண்ணுறோம். என்ன கான்சன்ட்ரேஷன் டிஃபைன் ஆகுது, சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் வந்து டிட்டர்மைன். Potentiometric titration principle. Potentiometric titration principle is a laboratory method to determine the concentration of a given element. அது வந்து laboratory method வந்து கான்சென்ட்ரேட் ஆகுது. அது வந்து என்னன்னா given analyte. Analyte மூலமா laboratory method வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆசிட்ஸ் இருக்கு. இதை வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்புறம் வந்து அது எவ்வளோ இதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் ஆம்பிள் வச்சுக்கோ, ரெஃபரன்ஸ் இன்டர்னல் எலக்ட்ரோடு வச்சுக்கோ. வோல்ட் மீட்டர் அளவு பாஸ் ஆகுது. நம்ம வோல்ட் மீட்டரும் ரெஃபரன்ஸ் ஆம்பிளும் தெரியும். அதை வந்து இதுக்கு ரெஃபரன்ஸ் ஆம்பிளுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் potentiometric titration. 4 டைப் இருக்கு. ஆசிட் பேஸ் titration, ரிலாக்ஸ் titration, complexometric titration, precipitation titration. ஆசிட் பேஸ் titration வந்து ஒரு ஆசிட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த டைப்ல வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ரிலாக்ஸ் டைட்ரேஷன் வந்து அதோட எக்ஸாம்பிள் என்னன்னா இதில் இருக்க அயோடின் சொல்யூஷன் ட்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன அயோடின் யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ரிலாக்ஸ் டைட்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்னா அதில் எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். ஒரு இது நம்ம வந்து டைட்ரேட் பண்ணுறப்ப அதோட கலர் சேஞ்ச் பண்ணுறப்ப எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன்னா அதில் ப்ரிசிபிடேட் ஆகிறப்ப எண்ட் பாயிண்ட் ஃபார்ம் ஆகிறது தான் ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன். தேங்க்யூ. அது வந்து ஹை எனர்ஜி டென்சிட்டி, அதுக்காக அது லேட்டன்சி. அது எப்படி ஒர்க் ஆகும்னா ஆனோட்ல இருந்து லித்தியம் அயன்ஸ் வந்து எலக்ட்ரான் வழியா மூவ் ஆகி கேத்தோடு போகும். கேத்தோடு வந்து ஆனோட் போகிறது வந்து சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஆனோட் வந்து கேத்தோடு போகும். அதோட அப்ளிகேஷன் என்னன்னா மேக்ஸிமம் வந்து கார் பஸ்ஸஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் டிவைசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன்ஸ், லேப்டாப், டேப்லெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு சோலார் எனர்ஜி
எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது அந்த சோலார் எனர்ஜி விண்மில் அப்புறம் சோலார் பேனல் அந்த மாதிரி இருக்கிறது